காலேஜ்ல ஒரு ஓவிய போட்டி நடத்துறாங்க. எவ்வளவோ எழுதி பார்த்தேன், வரல. உங்களை போல ஓவியர்கிட்ட ஏதாவது எழுதி வாங்கிட்டு போலான்னு. ஆஹா, கலையை காப்பி அடிக்கிறது காட்டலாம் கைமாத்தா வாங்கிட்டு போறது எவ்வளவோ மேல். உங்களுக்கு எந்த மாதிரி படம் வேணும்? பக்தி படம் வேணுமா? செக்ஸி படம் வேணுமா? சரித்திர படம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மாடர்ன் பெயிண்டிங் தான் வேணும். மாடர்ன் பெயிண்டிங்? போட 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 போட. நான் தாங்க மாடர்ன் பெயிண்டிங் எழுதுற கரைச்செல்வன். ரொம்ப பெருமைப்படுறேன். பெருமைப்படுறீங்களா? இந்தாங்க உங்க மோதிரம். கை கொடுக்கும் போது கழட்டிட்டேன். ஏங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓவியம் எழுதி நீங்க பாத்திருக்கீங்களா? அது எப்படிங்க முடியும்? வாங்க காட்டு. எங்க கண்ணை மூடுங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? கண்ணை மூடுங்க. கண்ணை திறங்க. நான் செய்யற வேலையெல்லாம் பார்த்தா ஜோசியர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது பெரிய மேதைகளுக்கே புரியாது. உங்களுக்கு எங்க புரிய போகுது? இதுல பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. இதுக்குள்ளயா? ஆமா, ஐம்புலன்களையும் அடக்கியாள். அதுதான் இந்த பெயிண்டிங்குடைய அர்த்தம். பிரமாதம் பிரமாதம். இந்தாங்க. வேண்டாம் வேண்டாம், என் கரைக்கு விலை பேசாதீங்க, விலை பேசாதீங்க. வேண்டாம், கொண்டாங்க. கைமாத்தா வச்சுக்கிறேன். இது பேக் பண்ணி தெரியுங்களா? எடுத்துங்க எடுத்துங்க, கொண்டு போய் காலேஜில் காட்டுங்க. என்னடே அப்படின்னு கேட்பாங்க. ஐம்புலன்களையும் அடக்கிய ஆள் அப்படின்னு சொல்லுங்க. மீறி ஏதாவது கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க, எனக்கு வேணாம். என்ன வரப்போதோ, எப்படி வரப்போதோ, நம்ம ஊருக்கு போயிடுவோம். அக்கா அக்கா, தங்கச்சி என்ன என்ன கண்ணுக்கு கையில இருக்கிறத மறைச்சிட்டீங்க? ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பா. வெண்ணையா இருந்தா சுண்ணாம்பா இருந்தா ரெண்டு கலர் ஒண்ணுதானம்மா. வெள்ளை இருந்தாலும் தன்மையில வித்தியாசம் இருக்க. அதனாலதான் அக்காவை கூப்பிடுறேன். அக்கா அக்கா கலைச்சதானா? பாபா பாத்துக்கு எவ்வளவு நாள் ஆச்சு. உட்காருங்க அக்கா. ஆமா, இப்ப என்ன செய்துட்டு இருக்க? அது ஏன்க்கா கேக்குற? அது ஒரு பெரிய கதை. கதையா? ஏதண்ணே இருக்கியா சந்திரா? அது கேட்டதுலயும் தப்பு இல்லக்கா. இப்போ கதைனாலே சந்தேகப்படுறான். எழுதுனவன் கதையை கொண்டு போனா இது திருட்டு கதைங்கிறான், திருநவன் கொண்டு போனா ஆஹா இதெல்லாம் கதைங்கிறான். அதுவும் இல்லாம கதையை விட்டா வேற என்னத்தை வச்சிருக்கானுங்க திருடுறதுக்கு? ஒரே கதைய விதவிதமா சொல்லிட்டு இருக்கானுங்க. அம்மா என் கதை சொந்த கதை, சத்தியமா சொல்றேன். ஏமா, பள்ளிக்கூடத்துல நான் பியூன் வேலை எவ்வளவு ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமா, சொல்லாம கொள்ளாம ஏன்னா ஓடிட்டீங்க? அம்மா, ஊரை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடுறவன் ரெண்டு பேர். ஒருத்தன் திருட்டுக்காரர் பண்றவன், இன்னொருத்தன் கலை ஆர்வம் படைச்சவன். நான் கலை செல்வன், அதான் ஓடிட்டேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா. எங்க இருக்கிறது? எங்க போனாலும் உங்க ரெண்டு பேருடைய ஞாபகம் வந்துருது. அன்போட வந்து பாக்குறதுக்கும். அக்கா, இந்த அனாதைய வாடான்னு இப்படி வாயை திறந்து கூப்பிடுறதுக்கும் உங்க ரெண்டு பேரை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற யாரும் இருக்கிறாங்க? சொந்தத்தோட போய் சேரும். அனாதையோட தானப்பா வந்து சேரணும். சுமதி, யாருமே இல்லாதவங்க தானே அனாதை. உனக்கு ஒரு தம்பி இருக்கா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. நம்ம எப்படி அனாதை ஆக முடியும்? அக்கா, எவ்வளவு பெரிய விஷயத்தை, எவ்வளவு பெரிய கருத்தை ரத்த சுருக்கமா ரெண்டே வார்த்தையில சொல்லிடுச்சு தங்கச்சி. அம்மாடி, எப்படிமா சொன்னேன்? வாயை தவறி சொல்லிட்டியா? பாரு சுமதி, கோச்சிக்காத கோச்சிக்காத, விளையாட்டு சொன்ன. பட்டத்துல இருந்து இந்த உனக்கு வாயிட்டு வந்திருக்கிறேன். இந்தா, உனக்கு பாதி எனக்கு பாதி. இன்னைக்கு ஒரு சேலையை கொண்டு வந்து கொடுத்தேன், ரெண்டு பேரும் பங்கு போட்டீங்க. நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தா அதே நான் தாங்க போட்டுக்குவோம். சரிண்டி சரிண்டி, லெட்டர் எடுத்து ஐடியா சொல்றது நான் தானே. இதையும் நான் தான் வாங்கி கொடுப்பேன். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு. அப்புறம் ஐடியா சொல்ல மாட்டேன். இப்படி வாங்கிட்டு வா. என்னடி இது? லெட்டர், விசித்திரமான லெட்டர். எல்லாரையும் போல காத்து கவர்ல எழுதினா சாதாரணமா போயிடுன்னு நினைச்சது எல்லாம் பார்சலே அனுப்பிச்சிருக்காரு. என் கழுத்து வலிக்குதே. அம்மா, உன் பாரத்தை நான் ஏமா சுமக்கணும்? என்ன இருக்கு நானும் பாக்கணும். விரிமா, விரிக்க போறியா இல்லையா? சந்திரா,
இந்த ஓவியம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? வானத்தில் இருக்கிற சூரியன் தடாகத்தில் உள்ள தாமரையை மலர வைக்கிறது போல எங்கேயோ இருக்கிற அவருடைய கலை என்னுடைய உள்ளத்தை மலர வைக்குது. அதத்தான் இந்த சித்திரம் விளக்குது. சந்திரா, நீ என்னுடைய உண்மையான சிநேகிதி தானே? அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா அவர் என்ன பாராட்டும்படியா நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதணும். அதுக்கு நல்ல ஐடியாவா சொல்ல. அன்னைக்கு ஆண்டு விழாவில ரொம்ப பிரமாதமான கருத்தை பாட்டா எழுதி பாண்டியே, அதே மாதிரி இதையும் எழுது. அது வேற இது வேற, இதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. அப்பா எனக்கு தெரியுங்கிறியா? ஆஹா, நீ சும்மா பேசினா கூட அழகா பேசுதில்ல, அதுதான் கேட்டேன். ஆஹா, சுமதி ஐடியாவா? சொல்லு சந்திரா. என்ன இது ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு மிளகாய் அரைச்சிருக்க? மிளகாய் அரைக்கலடி, ஐடியா வரைக்கிறேன். ஐடியா சுமதி, கற்பனை நம்ம நினைச்ச நேரத்துல வராது, அது நினைச்ச நேரத்துல தான் வரும். எப்பதான் வரும்? வந்துச்சு, சொல்லு சொல்லு. அன்புள்ள ஓவியரே, ஓவியரே, உங்கள் கற்பனையின் அற்புதத்தால் உயிர் பெற்று வந்த ஓவியத்தை கண்டேன். ஓவியத்தை கண்டேன், ஓவியத்தை கண்டேன். சொல்றேன்னு சொல்லிட்டு சோத்த கிண்டிக்கிட்டு இருக்கிறிய. ஒரு வார சோத்துக்கு ஒரு சோறு பதம். அது போல உங்களுடைய திறமைக்கு நீங்க அனுப்பிய ஓவியமே ஒரு எடுத்துக்காட்டு. வெரி குட், வெரி குட், நல்லா இருக்கு. அப்புறம் சொல்லு சந்திரா, சொல்லுடி. அட சொல்லிடு வடிகட்டு. நான் எதையும் வடிகட்டி பார்த்துதான் சொல்லுவேன். இந்த கடிதத்தில் இருக்கிற கற்பனையை பார்த்து அந்த கலைஞர் மயங்கணும். அந்த மயக்கத்திலேயே அவர் உனக்கு ஒரு கடிதம் எழுதணும். அதை பார்த்து நீ மயங்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம கடிதங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். நாம் ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலே உள்ளத்தை பகிர்ந்து கொண்டோம். இந்த காதல் ஒரு புதுமைதான். பெண்ணுக்கு பொறுமை வேண்டும் என்பார்கள். அந்த பொறுமைக்கு இனி என்னிடம் இடமில்லை. உங்களை நேரில் காண என் உள்ளம் துடிக்காது. என்று வருகிறீர்கள் என்பதை உடனே தெரிவித்தோம். இப்படி உங்கள் சுமதி. சோமு, ஏன் என்ன பார்த்து கடிதத்தை வரைக்கிற? சார் வந்து அதை நான் தெரிஞ்சுக்கப்படாதா? நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஆனா அதை நான் தான் சார் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி? யாருக்கிட்ட எதை சொல்லணும் எதை பேசணும்னு ஒரு முறை இருக்குங்களே, அதை மீறலாங்களா? என் விஷயத்துல நீ மீறலாம். அப்போ அது சொல்லுன்னு சொல்றீங்களா? வேண்டாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படுறதையும் பயப்படுறதையும் பார்த்தா அது ஒரு காதல் கடிதமா இருக்கணும். அப்படித்தான்? அப்படிதான் சார்.
பொண்ணு யாரு, எந்த ஊரு, உனக்கு பொருத்தமானவதானா எல்லாம் சொல்லிடு. நானே கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். அந்த பெண்ணை இது வரைக்கும் நான் நேர்லயே பார்த்தது இல்லை சார். என்னது, நேர்ல பார்த்தது இல்லையா? என்னப்பா வேடிக்கையா இருக்கு, கடிதத்திலேயே காதலா? ஆமா சார், இப்ப அவ நேர்ல வர சொல்லி கடிதம் எழுதியிருக்கா. நீங்க 2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா. லீவு கேட்ட மறுக்க முடியாது. இப்போ காதல் லீவு எடுத்துக்க, அப்புறம் கல்யாண லீவு தான் கொடுப்பேன். ஒரு குட் நியூஸ். என்னது வந்து அவரு இல்ல, அவரு புதன்கிழமை இங்க வர்றதா எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அப்படியா? உங்க கடித காதல் வாழ்க. ஆமா, வர்றவர் அவர் தான். எப்படி கண்டுபிடிப்பேன்? அவர் இப்படித்தான் இருப்பாருன்னு என் மனசுல ஒரு கற்பனை செய்து வச்சிருக்கிறேன். அதனால அவரை பார்த்த உடனே தெரிஞ்சுக்குவேன். வர்றவரு நீ நினைக்கிற மாதிரி இல்லாம ஒரு நொண்டியா இருந்தா உள்ளந்தான் ஊனம் இல்லாம இருக்கணும். உருவத்தை பத்தி என்னடி? அவர் எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு பெரிய கலைஞர். சுமதி, நீ என்னோட செய்தி தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஏய் சந்திரா, தூங்கிட்டியா? அடடட, எங்க நீ தூங்க விட்டாதானே? ஏன் சந்திரா, அவரு புதன்கிழமை கண்டிப்பா வருவாரா? ஏன் இல்ல, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். வருவாரு, தூங்கு. ஏ அவரு சாயந்தரம் வருவாரா காலையில வருவாரா? ஏன் இல்ல, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். அவரு கருப்பா இருப்பாரா சிகப்பா இருப்பாரா? இல்ல, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். சுமதி, ஏம்மா இந்த பேச்சை நீ எப்பதான் நிறுத்துவ? ஏன் இல்ல, ஒரு பேச்சு கேட்டேன். வீட்டுல வேற அல்சேஷன் இல்ல? போய் நீயே கட்டி போட்டுக்கப்போ. கொஞ்ச நேரத்துல கலவரத்து போயிட்டேன். இப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? சீக்கிரமா வாய் இருக்கிறதுனால விசாரிச்சுக்கிட்டு இந்த வயசுலயே வந்து சேர்ந்தேன். பெருசா சொல்லிட்டீங்க, குழந்தை கேட்டா கூட விலாசம் சொல்லணும்னு. குழந்தை கேட்டா அப்பா அப்பா அசிங்கம் நடு ரோட்ல. சரி, பெரியவங்களை கேட்டா தெரியாதுன்றான். தெரிஞ்சவங்களை கேட்டா வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்றான். பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி ஒரு ஆளே இல்லன்னு. எங்க உங்க அப்பா பேரு லேட் கோயின்சாமியா? ஐயோ ஐயோ, எங்க அப்பா உயிரோடு இருக்காரு. எங்க அப்பாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சண்டை. ஐயோ, சண்டையா? உங்க அப்பாவுக்கு எங்கெல்லாம் காயம்? அது இல்லைங்க, அந்த கிழவை எப்ப பார்த்தாலும் ஜன்னல் கிட்ட நின்று வீட்டு மாடியவே பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டு போறான். கிழவன் பார்த்தனால என்ன மாடி விழுந்துவா போகுது? இந்த மாடியில் தானே நான் இருக்கேன். அந்த காலத்துல வயசான ஆளுங்க மோட்சத்துக்கு போறதுக்காக மேல பாத்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல வயசான ஆளுங்க பிறந்த ஜன்னல் மூடாம தெருவையே பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க ஜன்னல் சாத்திருக்கா? சாத்திருக்கு, கதவு திறந்திருக்கு. சித்ரா, ஓவியம் வேணும்னு கேட்ட அன்னைக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு காகிதத்தை கெடுத்து உனக்கு கொடுத்துருக்கேன். நீ கேட்டது நான் கொடுத்தேன். நான் ஒண்ணு கேட்டா நீ கொடுப்பியா? என்ன வேணும் கேளுங்க. எனக்கு எவ்வளவோ வேணும், நான் சொல்லித்தானே கொடுக்கணுமா? தானே புரியும். புரிய முடியா சொல்ல தெரியுது. அப்படி பார்க்காதே, அப்படி பார்க்காதே. எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு. சித்ரா, எனக்கு ஒரே ஒரு பிரஷ் கொடுப்பியா? சித்ரா, மூஞ்சியவே காமி. நீங்க எது எதையோ கேட்பீங்க. எதா? காதல். காதலா? பிரஷ் வேண்டாம், காதலியே கொடு. ஐயோ ஐயோ, அப்புறமா வாப்பா. அவ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நான் வீடு கட்டணும் பாரு. இன்னாடிக்கணும் தோட்டத்தை. ஏன் கருப்பையா, அந்த கிழவன் ஜன்னலை மூடுறானா இல்லையான்னு கேடுறான். நான் கிழவனையே திட்டிட்டு வரேன். ஒரு வாலிப பைய வீட்டுக்கு நடுவுல வந்து உட்கார்ந்து ரெட்னங்கால் போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறேன். இந்துரா பையில போடா வழியில. அவர்தான் கலைச்செல்வன். இருந்தாலின்னு தெரியாம மரியாதை இல்லாம பேசிட்டேன். நான் ஒரு மடப்பையன் அவன். கோச்சிக்காதீங்க தம்பி. சொல்லிட்டீங்களே நீங்க இன்னொருடைய மகன், அப்புறம் எப்படி கோச்சுக்கிறது? என் பொண்ணு உங்களை பத்தி எல்லாத்தையும் சொன்னா. பிரஷ் கட்டின சொல்லிட்டாரா? ஓவியம் எழுதுனது. ஏன் தம்பி, அப்படி ஒரு நாளைக்கு எத்தனை ஓவியம் எழுதுது? பெயிண்ட் தீர்ற வரைக்கும் எழுதுவேன். பெயிண்ட் எப்ப தீரும்? ஓட்ட
சரியா வரலன்னா பெயிண்ட் மாதிரி அது மேல கவுத்துருவேன். என்னங்க நீங்க ஒரு நாளைக்கு 1000 படத்துக்கு மேல எழுதுவேன். 1000 அப்படி ஒரு படத்துக்கு என்ன ரேட் வாங்குறேன்? அது படத்தை பொறுத்து வாங்குவேன், இடத்தை பொறுத்து வாங்குவேன். படத்தை பொறுத்து எவ்வளவு வாங்குவேன், இடத்தை பொறுத்து எவ்வளவு வாங்குவேன்? விட மாட்டீங்க போல் இருக்குது. நான் ஒரு படம் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டா உள்ளதை சொல்லுவியா? உள்ளத சொன்னா ஒரு கடைக்கு விலையே கிடையாதுப்பா. ஆமாங்க, காரணா சம்பாதிக்கிறேன். என்ன தம்பி பொட்டி வச்சுக்கிறேன்? ஓவியம் எழுதுறதுக்கு முந்தைய எனக்கு இந்த தொழில் தான். ஏன் தம்பி? கலைச்செல்வேங்கிற பேரு பிறக்கும் போதே வச்சதா இல்ல இடையில வந்ததா? பிறக்கும் போது யாருங்க பேரோட பிறக்கிறாங்க? இந்த பேரை நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். பேர் எடுக்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா? என்ன எடுத்துக்கோ. பேர் எடுத்தீங்களா? ஆமா, மீனா பசார்ல ஒரு கடை வச்சிருந்தேன். நினைச்சேன் ஆளை பார்த்த உடனே பசார்ல இருந்து புடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்குதுன்னு. இடி மின்னல் மழை. நீங்க தான் கட்டுரை எழுதுறீங்களா? சோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஜனங்கள்லாம் திண்டாடி தெருவுல நின்னாங்க. பார்த்தேன், கப்பல் கப்பலா வரவழைச்சு நாணயமான முறையில வீடு புகுந்து நாணயமான முறையா ஒரு குடை 2 ரூபாய் அப்படின்னு வித்தேன். ஊர் ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டு அதுல இருந்து கொடை வள்ளல் கோவிந்தசாமி அப்படின்னு என்ன கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஒரு மடப்பயமாவன், இன்னொருத்தர் மகன். நான் போய் உங்களை கொடை வள்ளல் கோவிந்தசாமின்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது குடை வள்ளல் கோவிந்தசாமின்னு. ஒன்னாயிட்டான் உட்கார்றது. அப்புறம் ஒண்ணு நிக்குது. அது கிடக்கட்டும், அது வேண்டாம். வேண்டாமா? ஏங்க இந்த ஜன்னல் மூடிட்டானா பார்க்க வேண்டாம்? ஆமா ஐயா, போங்க போங்க போங்க. மடப்பயமா வாங்குறேன், இதுல புத்தாலித்தனமா இருக்கான்.